அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, ஆலிம் உலமா பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும், வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இன்றைய 20ஆம் நாள் மஜ்லிஸை துவக்குகிறோம். ஓதுவோம் வாரீர் என்ற தலைப்பின் கீழே ஹஸரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் குதுபில் அவுலியாஇ வஃப்திஹாரில் முத்தகீன் வ தாஜுல் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரதீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா வ பி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖு முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لينذر من كان حيا ويحق القول على الكافرين. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا ارحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமையிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 20வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் நமக்கு தௌஃபீக்கு செய்திருக்கிறார். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து அல்லாஹ் கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. இந்த ரமலானையும் இந்த நோன்பையும் மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக, நோன்பாக அல்லாஹ் ஆக்கியருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தராவீஹில் சூரத்து யாசீன் என்கிற அத்தியாயம் ஓதப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றன என்பது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன அத்தியாயங்கள் இருக்கின்றன என்பது கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாசீன் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருப்போம். அதை ஓத தெரியாதவர்கள் கூட இப்படி ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி ஷையின், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது. மனிதனுக்கு இதயம் இருக்கிறது, எறும்புக்கு கூட இதயம் இருக்கிறது. அது பார்ப்பதற்கு மிக அற்பமான சின்ன படைப்பு தான். அதுக்கும் அல்லாஹ் இதயத்தை வைத்திருக்கிறான். எல்லோருக்கும் இதயம் இருப்பது போல குர்ஆனுடைய இதயமாக
சூரா யாசின் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இதயத்திற்கு போகிற இரத்தம் அதை என்ன செய்கிறது, எப்போதுமே அது பிரஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உடலில் எல்லா உறுப்புகளும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. உடலின் எல்லா உறுப்புகளும் இயக்கிக் கொண்டிருப்பது இதயம்தான். அதுபோல் இதயம் எப்படி மனிதனுக்கு முக்கியமான பிரதானமான ஒரு உறுப்பாக இருக்கிறதோ, அதுபோல் குர்ஆனில் இருக்கிற 114 அத்தியாயங்களில் சூரா யாசின் என்பது மிகவும் முக்கியமானது, மிகவும் பிரதானமானது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசின் என்கிற அத்தியாயத்தை குர்ஆனின் இதயம் என நமக்கு சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாயத்தை செய்கிற ஹதீஸ் ஒன்று சுனனு தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி சொன்னார்கள், மன் கரஅ யாசின் ஃபி சதுரின் நஹாரி, ஒரு நாளின் பகல் பொழுதின் ஆரம்பத்தில், அதாவது சுபுஹ் தொழுகை நேர முடிந்தவுடன், அப்போது பகல் ஆரம்பமாகிறது. அந்த பகல் வேளையின் ஆரம்பத்தில் ஒரு மனிதன் சூரா யாசீனை ஓதினால் குலியத்து ஹவாயிஜுஹு, அவனுடைய அன்றைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றுகிறான், அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் சூரா யாசீனுக்கும் மனிதனுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் நமக்கு ஒரு தேவை வறுமையானால் அல்லாஹ்விடத்திலே வெறுமனே பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் அப்படி செய்வதை விட அந்த தேவையை மனதில் வைத்து ஒரு யாசீனை ஓதி அந்த தேவையை கேட்கலாம். ஏனென்றால் தேவை நிறைவேறுவதற்கும் யாசீனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் சகோதரர்கள். அதனால்தான் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், பராத் இரவு வருகிறது, சில தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். வெறுமனே கேட்கலாம், ஆனாலும் அந்த தேவையை நாம் கேட்கப் போகிற போது அந்த தேவையோடு தொடர்புடைய யாசின் சூறாவை ஓதி கேட்டால் அது இன்னும் கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கும், மேன்மையானதாக இருக்கும் என்பதால்தான் நம்முடைய முன்னோர்கள் அப்படி ஒரு வழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த ஹதீஸின் வாயிலாகத்தான் நாம் விளங்க வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோல மனிதனுக்கு தேவையான முக்கியமான எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளின் போது யாசீனை ஓதி நாம் என்ன செய்கிறோம், அந்த தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அதனால்தான் மரணித்து போனவர்களுடைய 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 40வது நாள் இந்த போன நாட்களிலே நாம் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிற போது குர்ஆனில் இருக்கிற யாசீன் சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற நமக்கு அந்த தேவை இருக்கிறது. அந்த தேவையை நாம் கேட்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 3, 5, 7, 40 இந்த நாளில் மட்டும்தான் ஓத வேண்டுமா என்றால் அந்த நாளில்தான் ஓத வேண்டும் என்பதில்லை. எந்த நாளில் வேண்டுமானாலும் ஓதலாம். ஒரு நாளை குறிப்பிட்டு வைத்தால்தான் என்ன செய்வார்கள் மனிதர்கள், அதை முழுகாக அதை தவற விடாமல் செய்வார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் அப்படி அசத்தியாக விட்டு விடுவார்கள். நாளைக்கு செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் என்று அதை தவற விட்டு விடுவார்கள். அதனால் மரணித்து போய்விட்ட மனிதர்களை மறந்துவிடவும் கூடாது. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற அல்லாஹ்விடத்தில் அந்த தேவையை கேட்கிற போது இப்படி கேட்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் சகோதரர்கள். எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவைகள் நிறைவேறுவதற்கும் சூரத்து யாசீனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் கரஅ சூரத்து யாசீன் ஃபி சதுரின் நஹாரி, ஒரு பகல் பொழுதின் ஆரம்ப நேரத்தில் எவர் சூரா யாசீனை ஓதுகிறாரோ குலியத்து ஹவாயிஜுஹு, அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகின்றன
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சுனனு தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரத்து யாசீன் குறித்து மட்டுமே நிறைய செய்திகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சில நபர்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள். சகோதரர்களே, லவதித்து அன்னஹா ஃபி குல்லி இன்சாலி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலேயும் இந்த சூரா யாசீன் மனனமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முடிந்த வரைக்கும் யாசீன் சூறாவை மனனமாக வைத்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலேயும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தஃப்சீர் துர்ருல் மன்சூரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. அதனால் நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கின்றன, எல்லா வேலைகளையும் பார்க்கத்தான் செய்கிறோம். அதோடு என்ன செய்ய வேண்டும், ஒரு நாளைக்கு ஒரு மூன்று ஆயத்துக்களை மனனமிட்டோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் என்ன செய்து விடலாம், யாசீன் சூரா முழுவதையும் மனனமிட்டு விடுவது அது ஒரு சிரமமான காரியம் அல்ல. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் செய்தார் என்று சொன்னால் மிக சீக்கிரமாகவே அதை என்ன செய்து விடலாம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, சமீபத்திலே கூட பார்த்திருக்கிற செய்திகளில் சவுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவருக்கு வயது 70 வயதிலே குர்ஆனை மனனமிட்டு ஹாஃபில்லாக ஆகியிருக்கிறார். சமீபத்தில் மிக செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். அதுபோல தமிழகத்தில் ஒரு ஊரில் 7 வயது சிறுமி ஒரு பெண்மணி, 7 வயது பெண்மணி அல்ல சிறுமி, குர்ஆன் முழுவதையும் மனனமிட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்படி ஆனால் அல்லாஹுடைய அருள் இருந்தால், நாமும் முயற்சி செய்தால், 7 வயதாக இருந்தாலும் சரிதான், 70 வயதாக இருந்தாலும் சரிதான், நாம் என்ன செய்து விட முடியும், குர்ஆனை மனனமிட்டு விட முடியும். அதனால் நம்முடைய வேலை பழுகளுக்கு மத்தியில் நாம் அந்த சூரா யாசீனையாவது நாம் மனனமிட்டு வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்தால் என்ன செய்யலாம் என்ற சகோதரர்களே, நாம் தொழுகைக்கு வருவோம், அவசரமாக தொழுத உடனேயே புறப்பட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். பார்த்துத்தான் ஓத தெரியும் என்று சொன்னால் உட்கார்ந்து குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு நேரம் இருக்காது, போய்விடுவோம். அப்பொழுது பிறகு ஓதலாம் என்று நினைப்போம், சந்தர்ப்பம் வாய்க்காமல் போய்விடும். மனனமிட்டு வைத்து கொண்டோம் என்று சொன்னால் தொழுது விட்டு போகிற போது, நடந்து போய் கொண்டிருக்கிற போது என்ன செய்து விடலாம், யாசீனை ஓதிவிடலாம். ஆக ஒரு நாளுடைய பகல் பொழுதின் ஆரம்பத்தில் அந்த யாசீனை ஓதுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தின் காரணமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான், சிரமம் இல்லாமல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்படுகிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, யாசீன் என்பது மட்டுமல்ல, பொதுவாக குர்ஆனை நாம் ஓதுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அது குர்ஆனை ஓதுகிற பழக்கத்தை நாம் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது பல்வேறு அனுகூலங்களை நமக்கு ஏற்படுத்தி தருவதற்கும், பல்வேறு விதமான ஆபத்துகளில் நம்மை பாதுகாப்பதற்கும் அந்த குர்ஆன் ஒரு சாதனமாக, ஒரு கருவியாக அமையும் என்பதை நான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனு கனியும், குர்ஆன் தான் செல்வம். நாம் எதையெல்லாமோ செல்வம் நினைத்து கொண்டிருக்கிறோம். தங்கத்தை செல்வமாக நினைக்கிறோம், வெள்ளியை நினைக்கிறோம், வைரத்தை, வைடூரியத்தை, வீடுகள், வாசல்களை, தோட்டம் துறவுகளை, காசு பணங்களை, இவைகளையெல்லாம் செல்வம் என்று நாம் நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆன் தான் செல்வம், லா ஃபக்ர பஅதஹு. அந்த குர்ஆனை ஒருவன் முழுமையாக ஓத தெரிந்து அதை விளங்கி அதன் பிரகாரம் ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவனுக்கு வறுமை என்பதே இல்லை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா கினா தூனஹு, அந்த குர்ஆன் அல்லாத வேறு எதுவும் செல்வமும் இல்லை, குர்ஆன் தான் செல்வம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஅஜமுல் கபீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் குர்ஆனை ஓத தெரிந்திருக்க வேண்டும். அதை ஓதுவதற்கு ஒரு 15 நிமிடமாவது ஒரு நாளைக்கு செலவழிக்க வேண்டும். குறிப்பாக யாசீன் போன்ற சூறாக்களை நாம் மனனமிட்டு வைத்து கொள்வது,
அது நமக்கு நல்லது என்பதை நான் இப்போது ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் தான் செல்வம் என்பதை நபி அவர்கள் ஒரு நபிமொழியின் மூலமாக மட்டுமல்ல, பல்வேறு நபிமொழிகளின் மூலமாக நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஜாமியுல் அஹாதீஸில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் ஐயுன் நாசி அகுனா, மனிதர்களில் மிகப்பெரிய பணக்காரன் யார், மிகப்பெரிய செல்வந்தர் யார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப். ஏன்னா மக்காவில் பெரிய பணக்காரர் யார் சொன்னால் அபூ சுஃபியான் ஒரு முக்கியமான பெரிய பணக்காரர். அதுபோல் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர் ஒரு பெரிய பணக்காரர். இவருடைய பெயரை எல்லாம் சிலர் சொன்னார்கள் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், அவர் பெரிய பணக்காரர் என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவருடைய பெயரை சொல்லி அவர் மிகப்பெரிய பணக்காரர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கேள்விக்கு சஹாபிகளில் சிலர் பதில் சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்னன் நாசி ஹமலத்துல் குர்ஆன் மன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ ஜௌஃபிஹி. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய மனதில் குர்ஆனை வைத்திருக்கிறானோ, அதை யார் மனநமிட்டு சுமக்கிறாரோ அவர்தான் மனிதர்களில் மிகப்பெரிய பணக்காரர் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஜாமியுல் அஹாதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியானால் உலகத்துடைய செல்வம் என்று பணம் என்று நாம் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் சஹாபிகள் பதிலாக சொன்னார்கள். அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் என்று சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொன்னார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களெல்லாம் பணக்காரர்கள் அல்ல, அதைவிட மிகப்பெரிய பணக்காரர் யார் என்று சொன்னால் நெஞ்சத்தில் திருமறையை யார் மனநிமிட்டு சுமக்கிறாரோ, யாருடைய இதயத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருள்மறையை வைத்திருக்கிறானோ அவர்தான் மிகப்பெரிய பணக்காரர் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுதான் செல்வம் என்று சொன்னால் செல்வம் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களை முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வறுமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இது செல்வத்தினுடைய முதல் அம்சம். அப்படி இருந்தால் அதை செல்வம் என்று சொல்லலாம். அந்த வகையில் குர்ஆன் மனிதனை வறுமையிலிருந்து பாதுகாக்கிறதா என்றால் பாதுகாக்கத்தான் செய்கிறது. இதை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்து செய்கிற ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கரஅ சூரத்தை வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு நாள் இரவிலேயும் யார் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறாரோ லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, அவரை ஒருபோதும் அவருக்கு வறுமை ஏற்படாது என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா நபி தோழர்களில் மிக முக்கியமான மனிதர்களில் அவர் ஒருவர். சகோதரர்களே, அவருக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். பெரிய செல்வந்தர் அல்ல, உலகியல் அளவுக்கு செல்வந்தர் அல்ல, குறைவான பணக்காசுகள் உள்ள மனிதர் தான். இருந்தாலும் அவருக்கு பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அவருடைய மரண நேரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம், அந்த காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி அமீருல் மூமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவரை நோய் நலம் விசாரிப்பதற்காக வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், மா தஷ்தக்கி, நீங்கள் ஏதாவது முறையீடு இருக்கிறதா உங்களிடத்தில் என்று கேட்கிறார். அவர் எதை நினைக்கிறார், ஏதாவது முறையீடு இருக்கிறதா என்று கேட்டால், எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், வீட்டில் செலவு இருக்கிறது, நானும் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், இன்றையோ நாளையோ தெரியாது, நான் எப்பொழுது வேணாலும் மரணமடைந்து போய்விடலாம், ஆனால் எனக்கு பின்னாலே பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி அதனால் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது பண உதவி செய்யுங்கள் என்று கேட்பார் என்று நினைத்து கொண்டு இவர் கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கிறதா, உங்களுடைய ஆசை என்ன என்று அவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், துனூபி, சில பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இதைத்தான் என்னுடைய கோரிக்கையாக நான் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன்
என்று அவர் சொன்னார். நாம் ஒன்றை நினைத்து கேட்டால் இவர் ஒன்றை சொல்லுகிறார் என்று நினைத்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறார்கள், மா தஷ்தஹி, ஏதாவது ஆசைகள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார். எதை ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போதாவது சொல்லுவார் என்று இரண்டாவது கேள்வி கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், ரஹமத் ரப்பி, என்னுடைய ரப்புடைய ரஹமத்து எனக்கு கிடைக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், அஃபலா நது அத்தபீப, இப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களே, வைத்தியம் பார்ப்பதற்கு வைத்தியரை அழைக்கட்டுமா, நாங்கள் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், அத்தபீபு மரதனி, எல்லாவற்றுக்கும் வைத்தியம் பார்ப்பவன் தானே என்னை நோயாளியாகவே ஆக்கியிருக்கிறான் என்று அவர் சொல்கிறார். நாம் மருந்து சாப்பிடலாம், மாத்திரைகள் சாப்பிடலாம், ஊசி போடலாம், செலவு செய்யலாம், ஷிஃபாவை யார் தருவார்? அல்லாஹ் தான் ஷிஃபாவை தர வேண்டும். அவன்தான் அசல் வைத்தியன், அவன்தான். அந்த வைத்தியன்தானே என்னை இப்பொழுது நோயாளியாக வைத்திருக்கிறான். நீங்கள் திருப்பி எந்த வைத்தியனை கூப்பிடப் போகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். சரி, அதற்கும் அவர் ஒத்து வரவில்லை. அதற்கு பின்னால் நம்ம நேரடியாகவே கேட்டு விடுவோம். இப்படி உங்களுடைய முறையீடு என்ன என்று கேட்டாலும் பதில் சொல்வதில்லை, ஆசை என்ன என்று கேட்டாலும் பதில் சொல்வதில்லை, வைத்தியரை அழைக்கட்டுமான்னு கேட்டாலும் பதில் சொல்வதில்லை. நாம் ஒரு பதிலை எதிர்பார்த்து நாம் கேள்வி கேட்டால் அவர் இன்னொரு பதிலை, நாம் எதிர்பார்க்காத பதில்களை எல்லாம் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால் நாம் நேரடியாகவே அவர்களை கேட்டு விடுவோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அமீருல் மூமினீன், அன்றைக்கு ஜனாதிபதி ஆட்சியாளர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், அலா தஅமுரு பி அதாயிக்க, அரசாங்கத்திலிருந்து ஏதாவது காசு பணங்கள் உங்களுக்கு தரட்டுமா? ஏனென்றால் உங்களுக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்களே, காசு பணங்களை தர சொல்லட்டுமா, ஒரு மானியம் கொடுக்க சொல்லட்டுமா, உதவி செய்யட்டுமா என்று அவர் கேட்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், லா ஹாஜத்த லீ ஃபீஹி, எனக்கு அதில் எந்த தேவையும் இல்லை. யாரும் எனக்கு காசு பணங்களை கொடுத்து, தனிப்பட்ட மனிதரோ இல்லை அரசாங்கமோ யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நதுஃபஉஹு இலா, அவர் சொல்லுகிறார், ஏன் என்று சொன்னால், அதை நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாமே. உங்களுக்கு பின்னால் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீங்கள் மரணித்து போய் விடுவீர்கள், அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், இன்னும் அதுபோன்ற பல தேவைகள் எல்லாம் இருக்கின்றனவே, அவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாமே என்று அவர் திரும்பவும் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அவர் அமர்த்துகுன்ன ஐயக்ரஅன சூரத்துல் வாக்கியா, ஒவ்வொரு நாள் இரவிலேயும் சூரத்துல் வாக்கியாவை ஓத வேண்டும் என்று நான் அவர்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சூரத்துல் வாக்கியாவை ஓத வேண்டும் என்று ஏவுகிறேன். அவர்கள் சூரத்துல் வாக்கியை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபஇன்னி சமிஅத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவியேற்றிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, எந்த மனிதர் ஒவ்வொரு நாள் இரவிலேயும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறாரோ அவருக்கு எந்த நாளிலேயும் அவருக்கு நிரந்தரமாக என்றைக்கும் வறுமை ஏற்படவே செய்யாது, அவருக்கு வறுமை ஏற்படாது என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் செவியேற்றிருக்கிறேன். அதனால் என்னுடைய பெண் மக்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை ஓத கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்களை ஓதும்படி ஏவிக்கொண்டே இருக்கிறேன். அவர்களும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வான், அவர்களுக்கு எந்த வறுமையும் ஏற்படாது. அதனால் உங்களைப் போல தனிப்பட்ட மனிதரோ இல்லை அரசாங்கமோ அவர்களுக்கு எந்த மானியமும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, உதவி உபகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சூரத்துல் வாக்கை அவர்கள் ஓதுவார்கள், அவர்களுக்கு தேவையான ரிசுக்கை அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்கிற செய்திகள் தஹ்தீபுல் அஸ்மா வல் லுகாத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியானால் நாமும் நம்முடைய பெண் மக்களை இப்படித்தான் பழக்க வேண்டும். காலையில் சுபுகு தொழுதார்களா, தொழுது முடித்தவுடன் அதே முசல்லாவில் உட்கார்ந்த நிலையிலேயே யாசீன் சூறாவை ஓதிவிட வேண்டும். யாசீன் சூறாவை ஓதிவிட்டுத்தான் எழுந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. அதுபோல் மகரிபு தொழுகை நேரம் வந்துவிட்டதா,
தொழுக சொல்ல வேண்டும். தொழுது முடித்த உடனேயே அப்படியே முசல்லாவிலே உட்கார்ந்து சூரத்துல் வாக்கியாவை ஓதிவிட்டுத்தான் எழுந்திருக்க வேண்டும் என்கிற நடைமுறையை நாமும் நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய கட்டுப்பாட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இப்படி செய்ய சொல்லி நடைமுறைப்படுத்தி பழக்க வேண்டியது, அவர்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டியது. மனிதர்களிடமிருந்து உதவியை தேடாமல் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலிருந்து எப்படி வாங்கி கொள்வது என்கிற நடைமுறைகளை, பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி தருவது நம் மீது கடமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாள் இரவிலேயும் ஓத வேண்டுமென்றால் அதை இரவு மகரிபு தொழுகையில் ஆரம்பமாகிறது. மகரிபு தொழுகை முடிந்த உடனேயே அப்படியே உட்கார்ந்து வாக்கியாவை ஓதிவிட வேண்டும் சகோதரர்களே. அதுபோல் ஒரு நாளுடைய பகலின் ஆரம்ப பொழுதில் யாசின் ஓதினால் அவருடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறது என்பதால் சுபுகு தொழுகை முடிந்த உடனேயே அப்படியே உட்கார்ந்து யாசினையும் ஓதிவிட வேண்டும். இப்படி பழக்கத்தை நாமும் செய்ய வேண்டும். நம்முடைய மனைவி, மக்கள் எல்லோரையும் செய்ய சொல்லி அவர்களை நாம் நடைமுறைப்படுத்தி பழக்கப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் குர்ஆனை செல்வம் என்று சொன்னார்கள் சொன்னால், இந்த குர்ஆனை கற்று இதன் பிரகாரம் நாம் நடப்போமேயானால் சுபுகு தொழுவது, யாசின் ஓதுவது, மகரிபு தொழுவது, வாக்கிய ஓதுவது, அதுபோல் மற்ற எல்லா தொழுகைகளையும் நிறைவு செய்வது, இப்படி நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இது நம்மை வறுமையிலிருந்து பாதுகாத்துவிடும். அதனால்தான் நபி அவர்கள் குர்ஆனை செல்வம் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து ஒரு செல்வம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நோய் நொடிகளிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். சிக்கல்களிலிருந்து, சிரமங்களிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்து செய்த ஹதீஸ் ஒன்று இமாம் பைஹக்கியுடைய ஷுஅபுல் ஈமானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு ஒருவர் வந்தார். வந்து சொன்னார், நபியிடத்திலே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தொண்டை வலி இருக்கிறது, தொண்டை வலி கொஞ்சம் நாட்களாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிக்ராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓது, அதன் மூலமாக தொண்டை வலி என்ன ஷிஃபாவாகி நிவாரணம் கிடைக்கும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் மருத்துவத்தில் போய் தொண்டை வலி என்று சொன்னால் 2 நாளைக்கு யார்கிட்டையுமே பேசாதன்னு சொல்லுவான், வாயே திறக்காத, 2 நாளைக்கு அப்படி அமைதியாக இரு, இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நபி என்ன சொல்கிறார்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை பற்றி ஓதுங்கள், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய பரக்கத்தினால் தொண்டை வலியை எல்லாம் நீக்கி விடுவான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரர்களே. அப்படியானால் நோயிலிருந்து குர்ஆன் நம்மை பாதுகாக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். இப்னு மர்தவையிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் வந்தார். வந்து சொன்னால், இன்னி அஷ்தகி சதுரி, நபி அவர்களே, என்னுடைய நெஞ்சு வலி இருக்கிறது என்று சொல்கிறார். ஒருவர் தொண்டை வலி இருக்கிறது சொன்னோம். இப்போது ஒருவர் சொல்கிறார், தொண்டை எனக்கு நெஞ்சு வலிக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரா அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி சொல்லுகிற போது, ஷிஃபாவுல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களை இதயத்திற்கு அது ஷிஃபாவை தரும் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் இதயங்களுக்கு அதில் ஷிஃபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அதனால் உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்கிற காரணத்தால் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ் நெஞ்சு வலியை அல்லாஹ் போக்கி விடுவான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கும் இந்த குர்ஆன் ஒரு சாதனமாக இருக்கிற காரணத்தால் இதை நபி அவர்கள் இதை செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொன்று என்னவென்று சொன்னால், செல்வம் என்பது பகைவர்கள் வந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். காசு என்பது பகைவனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். அதனால் அதுவெல்லாம் உண்மையான செல்வம் அல்ல. ஆனால் செல்வம் என்றால் என்ன என்றால், பகைவர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் சகோதரர், அதற்கு பெயர்தான் செல்வம். அந்த பணியை, அந்த வேலையை அருள்மறை அல் குர்ஆன் செய்கிறது என நான் என்பதை நபியினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என பிரகடனம் செய்து ஒரு சில
நாட்களில் ஒரு சில மாதங்களில் என்ன செய்தார்கள்? குறைஷிகள் எல்லாம் அழைத்தார்கள். அபு குபைஸ் மலை என்று ஒரு மலை இருக்கிறது. நீங்கள் கௌபத்துல்லாவுக்குள்ளே உள்ளே நுழைகிற மெயின் வாசலுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தால் ஒரு மலை. இப்போதெல்லாம் அந்த மலையை மறைத்து அங்கே மன்னர்களுக்கு பேலஸ் கட்டி விட்டார்கள். அதனால் இப்போ அந்த மலை தெரியாது. உற்று கவனித்தால் தெரியும் சகோதரர்களே. அதுதான் அபு குபைஸ் மலை. உலகத்தில் அல்லாஹ் முதலாக ஏற்படுத்திய மலை அபு குபைஸ் மலை தான் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களில் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அபு குபைஸ் மலையின் அடிவாரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளை, குறிப்பாக குறைஷிகளை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லப் போகிறேன். அபு குபைஸுடைய மலை அடிவாரத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். எல்லோரும் வந்து விட்டார்கள். எல்லோரும் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மலைக்கு அப்பாலிருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு, உங்களுடைய பொருள்களை அபகரிப்பதற்கு, உங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு, உங்களை கொள்ளையடிப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா, நம்ப மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது நாங்கள் நம்பாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் பொய் சொன்னது கிடையாது. அதனால் உங்களுடைய பெயர் அஸ்ஸாதிக், எந்த இடத்திலையும் நம்பிக்கை மோசடி யாருக்கும் செய்தது கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய பெயர் அல் அமீன், நம்பிக்கையாளர். எப்படியெல்லாம் அல் அமீன் என்றும் அஸ்ஸாதிக் என்றும் அரபுலக மக்களுக்கு இடையிலே நீங்கள் பிரபல்யமாக ஆகி போயிருக்கிறீர்கள். உங்களுடைய நற்குணம் எல்லா பக்கமும் பரவி போயிருக்கிறது. உங்களை பற்றியான செய்திகள் பரவி இருக்கின்றன. நீங்கள் இதுவரைக்கும் பொய் சொன்னது இல்லை. அப்படி இருக்க இப்படி ஒரு செய்தி நீங்கள் சொன்னால் நாங்கள் எப்படி நம்பாமல் இருப்போம்? நம்பாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு வந்து விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான், நான் அவனுடைய இறுதி திருத்துதராக இருக்கிறேன் என்ற செய்தியை நீங்கள் நம்புங்கள். நம்பினால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் நரகம் செல்வீர்கள் என்கிற செய்தியை அவர்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள். முதலில் நபி அவர்கள் மீது கொண்டிருக்கிற அபிமானம் என்ன, நம்பிக்கை என்ன என்கிற வாக்கு மூலத்தை அந்த மக்களின் வாயிலிருந்தே வாங்குகிறார்கள். வாங்கிவிட்டு சொல்கிறார்கள். அப்படி வாங்கிவிட்டு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொய் பேசியதில்லை, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததில்லை, அதுபோல்தான் இப்போது சொல்லுகிற செய்தியும் உண்மையான செய்தி தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள். அப்படி சொன்னபோது யாரும் பதில் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தால், நிசப்தமாக இருந்தார்கள். அந்த நிசப்தத்தை என்ன செய்தான்? முதலாக அந்த நிசப்தம் இன்னும் கொஞ்சம் நீடித்திருந்தால் அங்கே வந்திருந்த அத்தனை நபரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அத்தனை பேரும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை சொல்லி இருப்பார்கள். அந்த சப்தம் அந்த நிசப்தம் இன்னும் கொஞ்ச நேரம் நீடித்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுகூலமான நிலை இஸ்லாத்திற்கு ஏற்பட்டு இருக்கும். ஆனால் அந்த நிசப்தம் இன்னும் நீடிக்காமல் அதை துண்டித்தவன் அபூ லஹப் சகோதரர்களே. அவன் சொன்னான், அலிஹாதா ஜமாஅத்தனா தப்பல்லக்க யா முஹம்மதே, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்குத்தான் எங்களை எல்லாம் அழைத்தாயா என்று கேட்டான். நவுது பில்லா, இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயா, நீ நாசம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான். அந்த சொன்ன உடனேயே அந்த நிசப்தம் கலைந்தது. எல்லோரும் கலைந்து போய்விட்டார்கள் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அன்றைக்கு அப்படி போன்ற நல்ல சூழ்நிலை, அதாவது சொல்லுவார்கள் இல்லையா, வெண்ணெய் திரண்டு வருகிற போது தாலி உடைந்தது என்று சொல்லுவார்களே, அதுபோல அந்த அனுகூலமான சூழ்நிலை கைக்கு வருகிற போது அதை கெடுத்து குட்டிச்சுவராக ஆக்கியவன் அந்த அபூ லஹப் தான் சகோதரர்களே. அதை அப்படி ஆக்கியவன் நபியை பார்த்து இப்படி வார்த்தையும் சொன்னான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொன்ன அதே வார்த்தையை வைத்து சொன்னான், தப்பத்தி யதா அபி லஹபி வ தப்பு மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கசபு சயஸ்லா நாரன் ராத்த லஹபிம் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதியா ஹபுலு மின் மசத் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அவன் எதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறானோ அவனுடைய பிள்ளைகள் செல்வங்கள் எல்லாம் அவனுக்கு பயன் தராமல் போகட்டும்
என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனை சபித்து என்ன செய்தான், ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். இப்படி ஒரு அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அவனுடைய மனைவி உம்மு ஜமீல், அவள் சாதாரண வீட்டு பெண்மணி அல்ல, அவள் மிக கோடீஸ்வர வீட்டு பெண்மணி. இன்னும் சொல்ல போல நாம் சொல்லுகிறோம் இல்லையா, இவற்றையெல்லாம் வாயார் கொடுத்து தப்பிக்க முடியாது என்று வாயாடி என்று சொல்லுகிறோம் இல்லையா. சில ஊர்களிலே பார்ப்போம், பெண்களே சில பெண்களை பார்த்து ஒதுங்கி போய்விடுவாங்க, இவர்கிட்டலாம் பேசி நம்ம தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வாயை திறந்தான்னு சொன்னால் சாக்கடையாட்ட வரும், நாம் நாகரீகமாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சில பெண்கள் பெண்களே ஒதுங்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவள் உம்மு ஜமீல், அபூ லஹபுடைய மனைவி. அவளுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. எப்படி இவனை பற்றி சாபமிட்டு ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. தப்பத்தி யதா அபி லஹபி வ தப்பு என்கின்ற ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அவள் கேள்விப்படுகிறாள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் காபாவின் ஒரு பகுதியிலே ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு கல் போல ஒரு திட்டு அது அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற போது அவள் அங்கிருந்து வேகமாக உம்மு ஜமீல் வருகிறாள். கையில் ஒரு கல் இருக்கிறது, ஒரு அடி அடித்தால் மண்டை பிளந்துவிடும், அது ஒரு கல்லை வைத்திருக்கிறாள். அவள் வருகிற போதே ஏதோ ஒரு சத்தமிட்டு பேசிக்கொண்டு திட்டிக்கொண்டே வருகிறாள். இதை தூரத்தில் இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் லக்கது அக்குபலத், இதோ வருகிறாள் பாருங்கள். ஓ அன அஹாஃபு அன் தராக்க, அவள் உங்களை பார்த்து விடுவாளோ என்று நான் அஞ்சுகிறேன், அவள் உங்களை பார்த்து விடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன், அவளுடைய பார்வை நீங்கள் படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் மறைந்திருந்தால் நன்றாக இருக்குமே. வேகமாக வருகிறாள், கையிலே ஒரு கல் இருக்கிறது, ஏதோ திட்டிக்கொண்டே கோபத்தில் வருகிறாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னஹா லன் நிச்சயமாக அவளால் என்னை பார்க்க முடியாது, நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது அவள் வந்தாள், பக்கத்தில் வந்து விட்டாள். பக்கத்தில் வந்து அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதற்கு பக்கத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு நேராக அவர் நின்று கேட்டால், உஹ்பிருத்து அன்ன சாஹிபுக ஹஜானி, எனக்கு செய்தி வந்தது, உங்களுடைய தோழர் என்னமோ எங்களை எல்லாம் திட்டுகிறாராமே, அவர் அப்படியெல்லாம் ஆயத்து வந்திருக்கிறது, அருள்முறை இறக்கிரளப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறாராமே என்று அவள் கேட்கிறார். அவள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற போது அபூபக்கர் சித்திக் நினைக்கிறார்கள், அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து நமக்கு நேராக நின்று கேட்கிறாள். நமக்கு பக்கத்தில் தான் நபி உட்கார்ந்து இருக்கிறார்கள், இது பக்கத்தில் உட்கார்ந்து இதான் சொல்லுவது என்று நினைத்து கொண்டு அவர் சொன்னார்கள், அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொன்னார்கள். அவ்வளோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நான் எனக்கு முன்னால் நீ இருக்கிறாய், எனக்கு பக்கத்தில் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர் எங்கே இருக்க, உன்னுடைய தோழர் எங்கே இருக்கா என்னிடத்தில் கேட்டால் என்ன அர்த்தம், அங்கே ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அது நம்ம என்ன ஒன்று தெரியவில்லை. அதனால் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பொய் சொன்னதே கிடையாது. அதாவது உண்மை பேசுவது என்பது வேறு, உண்மையை மறைப்பது என்பது வேறு. அதற்கு தௌரியத்துல் ஹக் என்று சொல்லுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்து போய் கொண்டிருந்தார்கள். புறப்பட்டு போய் மதீனாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன செய்தான் என்று சொன்னால், அபூ ஜஹல் அறிவித்தான். என்ன அறிவித்தான் என்று சொன்னால், முகம்மதை உயிரோடோ அல்லது உயிர் இல்லாமலோ அவளை கொண்டு வந்து ஒப்படைத்தால் 100 ஒட்டகங்கள் அவருக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவித்தான். அதற்காக 100 ஒட்டகங்களுக்காக சிலவர் தேடி அலைகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அபூபக்கர் சித்திக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து ஒரு சில நபர்கள் அங்கிருந்து வருகிறார்கள், மக்கா நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த அறிவிப்பெல்லாம் தெரியாது, வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மக்காவுக்கு தான் போகிறார்கள். அதனால் வருகிறவர்களுக்கு இவர் நபி தான் போகிறார்கள் என்று தெரிந்தால் அங்கிருந்து தேடி வருகிறவர்கள் இவர்கள்ட்ட விசாரிக்கிறவர்கள் என்ன சொல்ல, ஆமாம் அபூபக்கரும் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தோம் என்று சொல்லலாம். அதனால் நபி அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் நேர்ந்து விடலாம் என்று நினைத்த அபூபக்கர் சித்திக் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு குழு வருகிறது, 2-3 பேர் வருகிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் இருக்கிறது அபூபக்கர் சித்திக் அவர்கள். ஏனென்றால் அவர் மிகப்பெரிய வியாபாரி, யமன் தேசத்திற்கு போயிருக்கிறார், ஷாம் தேசத்திற்கு போயிருக்கிறார், பல வியாபாரத்திற்காக பல இடங்களுக்கு அரபு நாடுகளே போய் வந்திருக்கிறார், மிகப்பெரிய செல்வந்தர். அவரை ஒரு சில நபர்களுக்கு தெரிகிறது.
அப்போது அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கர் சித்திக்கிடத்தில் இவர் யார் என்று கேட்டார்கள். உங்களோடு கூடவே வருகிற இவர் யார் என்று கேட்டார்கள். ஏன் அவர்கள் நபியை பார்த்ததில்லை. யார் என்று கேட்டபோது இவர் தான் என்னுடைய ஹாதி என்று சொன்னார்கள். ஹாதி என்று சொன்னால் நேரு வழி காட்டுகிறவர் என்று அர்த்தம். அல்லாவுக்கும் ஹாதி என்று பெயர் இருக்கிறது, அல்லாவின் தூதருக்கும் ஹாதி என்று பெயர் இருக்கிறது. இன்னொன்று என்னவென்று சொன்னால் கைடு வைத்திருக்கிறோம் இல்லையா, இந்த சுற்றுலா வருகிற போது அவர்கள் சுற்றி காட்டுவதற்கு கைடு இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கும் அரபியிலே ஹாதி என்று தான் பெயர். அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், நான் மதீனாவுக்கு போகிறேன், எனக்கு பாதையை காட்டுவதற்கு அந்த கைடாக வருகிறார், இவர் என்னுடைய ஹாதி என்று சொன்னார். இவர் சொன்ன ஹாதி என்று சொன்னால் இஸ்லாம் என்கிற நேரு வழியின் பக்கம் என்ன நடத்துகிறவர் என்கிற பொருளிலே அவர் சொல்கிறார்கள். அவர் எப்படி விளங்குவார் என்று சொன்னால், ஓஹோ இவருக்கு மதீனாவுக்கு போகிற பாதை தெரியவில்லை, இவர் அழைத்து கொண்டு போகிறார், கைடாக போகிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். இதுதான் என்று சொன்னால் உண்மையை சொல்லுவது, ஆனால் நோக்கத்தை அவர்கள் விளங்காமல் அளவுக்கு சொல்வது. இதற்கு தௌரியத்துல் ஹக் என்று பெயர். சகோதரர்களை, அபூபக்கர் சித்திக் அவர்கள் இப்படித்தான் சில இடங்களை பேசுவாரே தவிர பொய் பேசியது இல்லை. அதனால் இப்போது அவள் கேட்கிறாள், உம்முடைய ஐன சாஹிபுக்க, உம்முடைய தோழர் எங்கே என்று கேட்டபோது அவர் சொன்னார்கள், அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்குத்தான் தெரியும் என்று சொன்னார். அவர் சொன்னால், உம்முடைய தோழர் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் ஏதோ அத்தியாயம் வந்திருக்கிறது, சூறா அருளப்பட்டிருக்கிறதெல்லாம் திட்டுகிறாராம் என்று சொல்லிவிட்டு, இப்போது அவரை மட்டும் பார்த்தால் இந்த கல்லால் அடித்து மண்டை உடைத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு, நான் யார் தெரியுமல்லவா, நான் இந்த ஊருடைய மிக பெரும் பிரமுகர்களின் இந்த ஊர் தலைவர்களுடைய வீட்டு பிள்ளை நான் என்று சொல்லிவிட்டு அந்த கல்லை தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்தால் அவள் திரும்பி போனாள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பின்னால் நபியிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், எனக்கு முன்னால் அவள் நிற்கிறாள், நீங்கள் எங்கே என்று இடத்தில் கேட்டாலே என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார்கள், மலாய்க்கத்துமார்கள் வந்து அவளை கண்ணுக்கு தெரியாமல் அவளை ரெக்கைகளால் என்னை மறைத்து கொண்டார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பேசுகிறான், ஒய்தா கரஅத்தல் குர்ஆன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆயத்துக்களை அந்த நேரத்தில் ஓதினார்கள் என்றும் சில அறிவிப்புகள் வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒய்தா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல்லதீன லா யுமினூன பில் ஆஹிரத்தி ஹிஜாபம் மஸ்தூரா, நீங்கள் குர்ஆன் ஓதுவதை வழமையாக வைத்திருப்பீர்களேயானால், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் ஆகிரத்தை ஈமான் கொள்ளாதவர்கள் உங்கள் எதிரிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் இடையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைப்பை, ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எத்தனையோ ஆபத்துகளை விளைவிக்கின்ற நம்முடைய எத்தனையோ எதிரிகள் நமக்கு பக்கத்தில் வருவார்கள், நமக்கு பக்கத்தில் நிற்பார்கள், நாம் அவர்களை பார்ப்போம், ஆனால் அவர்களை நம் பக்கம் திரும்ப விடாமல் அல்லாஹ் அப்படியே பிடித்து வைத்துக் கொள்வான், திரும்ப விடாமல் பார்த்து வைத்துக் கொள்வான். அப்படியே திரும்பினாலும் அவருடைய கவனம் நம் பக்கம் வராமல் வேறு பக்கமாக அவருடைய கவன சிதறல்களை அவர்கள் ஏற்படுத்தி நமக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். இப்படி பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கையில் வரலாறுகளில் முன்னோருடைய வரலாறுகளில் இதுமாதிரி பல செய்திகளை நாம் காண முடியும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆன் செல்வம் என்று சொன்னால் உங்களை ஆபத்துகளிலிருந்து பகைவர்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செல்வமாக அருள்மறை அல் குர்ஆன் இருக்கிறது என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹிஜ்ரத்து செய்தார்கள். ஹிஜ்ரத்து செய்வதற்காக அன்றைக்கு முடிவு செய்து விட்டார்கள். எப்போது முடிவு செய்தார்களோ அன்றைக்கு அங்கே மக்காவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபர்கள் வந்துவிட வேண்டும். வந்து முகம்மதுடைய வீட்டிற்கு முன்னால் போய் நிற்க வேண்டும். அவர் அதிகாலையில் வெளியே வருவார். வந்தவுடன் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக அவரை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் அபூ ஜஹல் உட்பட அனைவரும் வீட்டு வாசல் முன்னால் நின்றார்கள். இந்த திட்டம் தயாரானதற்கு பின்னால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வீட்டை விட்டு புறப்பட்டு எங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் அதற்கு பின்னால் தான் உத்தரவு பிறப்பித்தான். அதுவரைக்கும் உத்தரவு என்ன செய்யல வரவில்லை.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த படுக்கையில் படுக்க வைக்கிறார்கள். நபியிடத்தில் சில நபர்கள் அமானிதமாக சில பொருள்களை கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த அமானித பொருள்களை எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்து, நீங்கள் இரவுங்க தங்குங்கள், காலையில் எழுந்து இந்தந்த பொருளை இந்தந்த நபர்களுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் மதீனாவுக்கு வந்து சேருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். எல்லோரும் வெளியே நிற்கிறார்கள். புறப்பட போகிற போது அந்த நேரத்தில் ஜிப்ரீல் வருகிறார். வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெளியே இப்படி எதிரிகள் நிற்கிறார்கள், நீங்கள் ஒரு பிடி மண்ணை எடுத்து யாசீன் சூராவில் உள்ள யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று ஆரம்பமாகிறது ஒரு 7-8 வசனங்கள் இருக்கின்றன. அதில் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்களுக்கு முன்னாலேயும் அவர்களுக்கு பின்னாலேயும் நாம் ஒரு தடுப்பை நாம் ஏற்படுத்தினோம். ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். உம்மை பார்க்காத அளவுக்கு அவர்களுடைய பார்வை நாம் மழுங்கு அடித்தோம் என்று என்ற பொருள் கொண்ட அந்த வசனம் வரைக்கும் அந்த வசனத்தை ஓதி நீங்கள் அதை ஊதி மண்ணை தூக்கி வெளியே எரிந்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று ஜிப்ரீல் வந்து சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் என்று ஆரம்பிக்கிற ஒரு 6-7 வசனங்களை ஓதி அந்த மண்ணை தூவிவிட்டு அவர்கள் போனார்கள். எல்லோரும் வீட்டுக்கு முன்னால் தான் நிற்கிறார்கள். அவளை கடந்து தான் நபி போகிறார்கள். யாருடைய கண்ணிலையும் நபி அவர்கள் தெரியவில்லை. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இதைத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாப மஸ்தூரா. குர்ஆன் ஓதுவதை வழமையாக ஆக்கி கொண்டீர்களேயானால், இதுபோன்று பாதுகாப்புக்காக அருளப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களேயானால், வறுமை வராமல் பாதுகாப்பதற்காக, தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்காக, எதிரிகள் முன்பு பாதுகாப்பு பெறுவதற்காக இப்படி எல்லாம் அருளப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் நீங்கள் மனநமிட்டு வைத்துக்கொண்டு அந்தந்த சமயத்தில் ஓதிக்கொண்டு நீங்கள் இருப்பீர்களேயானால், அல்லாஹ் உங்களுக்கும் ஒரு எதிரிகளுக்கும் மத்தியில் ஒரு திரையை, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அவர்களால் உங்களை காண முடியாது என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது நபி அவர்களுக்கு மட்டும்தான் நடந்தது என்பது அல்ல. நாம் ஒன்றை கவனிக்க வேண்டியும், கிட்டத்தட்ட 760 ஆண்டுகள் ஸ்பெயினை முஸ்லீம்கள் ஆண்டார்கள். ஸ்பெயினை 760 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், ஆட்சி செய்தார்கள். ஐரோப்பியாவெல்லாம் இருண்ட காலம் என்று இருந்த காலத்தில் அன்றைக்கு பல்கலைக்கழகங்களை, மிக பெரும்பெரும் பல்கலைக்கழகங்களையும் இன்றைக்கு இருக்கின்ற எல்லா துறைகளுக்குமான அடிப்படைகளையும் ஏற்படுத்தியவர்கள் ஸ்பெயின் நாட்டு முஸ்லீம்கள். சகோதரர்களே, கார்டோவா பல்கலைக்கழகம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கெல்லாம் இந்த டாக்டர் பட்டம் கொடுக்கிற போது, இன்ஜினியர் பட்டம் கொடுக்கிற போது தலையில் ஒரு தட்டு மாதிரி இது வைக்கிறான், பார்த்தீர்களா? அதுபோல் ஒரு புதுசாக ஒரு கோட்டு போடுகிறார் இல்லையா, அதெல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த உடையை முதலாக பட்டம் வாங்குகிற மாணவர்களுக்கு முதலாக இப்படி கொடுக்க வேண்டும் என்ற நடைமுறையை முதலாக ஏற்படுத்தியவர்கள் கார்டோவா பல்கலைக்கழகம். கார்டோவா என்பதுதான் ஸ்பெயினுடைய தலைநகர். சகோதரர்களே, குர்துபா என்று அதை சொல்லுவாங்க. அரபியில் குர்துபா என்று அதற்கு பெயர். ஆங்கிலத்தில் கார்டோவா என்று சொல்வார். கார்டோவா பல்கலைக்கழகத்தில் தான் இந்த நடைமுறை முதலாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னால் தான் உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த பழக்கம் பரவித்து. சகோதரர்களே, அந்த அளவுக்கு உலக நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், உலகத்தின் எல்லா துறைகளிலையும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள். ஆனால் ஒரு கட்டம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவு, தனித்தனி கட்சி, தனித்தனி அமைப்பு, தனித்தனி ஜமாத் என்று போனதற்கு பின்னால் அந்த 760 ஆண்டு கால ஆட்சி ஒன்றுமில்லாமல் கலகலத்து போய்விட்டது. முஸ்லீம்கள், ஒரு முஸ்லீம் கூட அந்த நாட்டில் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்தது. அந்த நாட்டில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தப்சீரிலே ஒரு பல நூற்றுக்கணக்கான திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் இருக்கிறார். அவர்கள் இவரும் ஒருவர். அவர் கடைசியாக அந்த கடைசி கட்டத்திற்கு கொஞ்சம் முந்தைய காலத்தில் அந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார். லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செய்து விட்டார்கள். லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களாக மாறி போய்விட்டார்கள். லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். இனிமேல் இங்கே இருந்தால் ஒன்று கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் கொல்லப்படுவோம் என்கிற நிலை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் என்ற முடிவுக்கு தெரிந்ததற்கு பின்னால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர் வெளியேறுகிற செய்தி அவர் சொல்லுகிறார், நான் பாலைவனத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன்.
2 குதிரை வீரர்கள் தேடி வருகிறார்கள். நான் வருகிறேன். அவர் சொல்லுகிறார், ஃபலம் அல்பிஸ் ஃபி ஹரஜ ஃபி தலபி ஃபாரிசானி வனஃபி ஃபலாஇ மினல் அரது. நான் ஒரு வெட்ட வழியில் நான் வந்து கொண்டிருக்கிறேன். மறைந்து நிற்பதற்கு ஒரு சுவரோ அல்லது ஒரு மரமோ எதுவுமே இல்லை. வந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை நோக்கி வருகிறார்கள். நான் சூரா யாசினுடைய ஆரம்ப வசனங்களை ஓதிக்கொண்டே வந்தேன். அவர்கள் என்னை கடந்து போனார்கள். போய்விட்டு திரும்பவும் வந்தார்கள். அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். யாரோ ஒரு நபர் வருவது போல் நம்ம கண்ணுக்கு தெரிந்ததே என்று ஒருவரிடத்தில் கேட்கிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், அது ஏதாவது ஜின்னு சைத்தான் போன்று இதவர்களுடைய விசேட்டையாக இருந்தாலும் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு 2 பேரும் தேடி வந்தவர்கள், என்னை கடந்து போனவர்கள் திரும்பவும் வந்து என்னை கடந்து திரும்ப இந்த பக்கமாக போய்விட்டார்கள். நான் சூரா யாசினுடைய ஆரம்ப வசனங்களை ஓதிக்கொண்டே வந்தேன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணுக்கு தெரியாமல் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்கிற செய்தியை இமாம் குர்துபி தன்னுடைய சொந்த அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார். சகோதரர்களே, அவர் எழுதிய தஃப்சீர் குர்துபியிலே இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்கிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் செல்வம் என்று சொன்னால் என்ன, எதற்கு செல்வம் என்று சொல்லுவதென்றால் இது போன்ற ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பது எதுவோ அதுதான் செல்வம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யக்ரவு இந்தஹு சூரத்து யாசீன் இல்லா ஹவ்வனல்லாஹு அலைஹி. அதாவது மரண படுக்கையில் கிடந்து மரணத்தோடு போராடி கொண்டு அந்த சிரமத்தில் இருக்கிறாரே, அவருக்கு பக்கத்தில் வைத்து நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், யாசீனையோ அல்லது வேறு எதையோ ஓதுங்கள். அப்படி ஓதினால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மரண சமயத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை அல்லாஹ் லேசாக ஆக்குவான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில ஹதீஸுகளில் குர்ஆனை ஓதுங்கள் என்று வந்திருக்கிறது. சில ஹதீஸுகளில், சில நபிமொழிகளில் யாசீன் சூராவை ஓதுங்கள் என்று வந்திருக்கிற சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அதாவது கலீஃப் பின் ஹாரிஸ் யமானி ரலியல்லாஹு தஆலா ஒரு நபித்தோழர், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, சக்கராத்து ஹால். அப்படி இவங்க சிரமப்பட்டு கொண்டிருக்கிற போது சக்கராத்தை மயக்கம் வருகிறது. அப்போ தெளிவு பெறுகிறார். திரும்பவும் அந்த மயக்கம் வருகிறது, திரும்பவும் தெளிவு பெறுகிறார். அப்படி தெளிவு பெற்ற போது, ஹல் மின்கும் அஹதுன் யக்ரவு யாசீன், உங்களை யாசீன் ஓத தெரிந்தவர் யாராவது இருக்கிறீர்களா என்று அவர் கேட்டார். நாங்கள் சொன்னோம் ஆமாம் என்று சொன்னோம். அப்போது அவர் சொன்னார், சாலிஹு சுக்கூனி என்று அங்கே அமர்ந்தார். அவர் சொன்னார், எனக்கு யாசீன் ஓத தெரியும் என்று சொன்னார். அவர் சக்கராத்து ஹால் இருப்பவர் சொன்னார், யாசீனை ஓதுங்கள் என்று சொன்னார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆயத்துகளை ஓதினார். 40 ஆயத்துகள் ஓதி கொண்டிருக்கிற போது அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது என்கிற செய்திகளை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். சகோதரர்களே, ஆக மரண சமயத்தில் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த கஷ்டத்தின் லேசாக வேண்டும் என்பதற்காக அந்த குர்ஆன் ஓதப்படுகிற போதுமேயானால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் லேசுபடுத்துகிறான். குர்ஆனுடைய பொருட்டால், யாசினுடைய பொருட்டால் இது போன்ற சிக்கல்கள், சிரமங்களிலிருந்து மனிதனை குர்ஆன் பாதுகாக்கிற காரணத்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை செல்வம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் என்னவென்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு காலிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் யார் என்று சொன்னால் நபித்தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மாணவர். இன்னும் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற அவருடைய சஹாபிகளின் மாணவர். இது போன்ற சஹாபா பெருமக்களிடமிருந்து பல நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை எல்லாம் கேட்டு அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார், ரிவாயத்து செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்போதும் குர்ஆன் ஓதுவதிலேயும் தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளில் மிகவும் பேணுதலாக உள்ள மனிதர். அவர் மரணித்து போய்விட்டார். அவர்களை அடக்கம் செய்து விட்டார்கள். அடக்கம் செய்ததற்கு பின்னால், அடக்கம் செய்கிற போதும், அடக்கம் செய்ததற்கு பின்னாலும் அவருடைய கபரில் இருந்து கஸ்தூரி வாசனை வந்து கொண்டே இருந்தது. அவரை குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கனவிலே கண்டார். கனவிலே கண்டு கேட்டார், உங்களுடைய கபரில் இருந்து அடக்கம் செய்யப்படுகிற போதும், அடக்கம் செய்ததற்கு பின்னாலும் கஸ்தூரி வாசனை வந்து கொண்டே இருக்கிறதே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், தில்க ராயிஹத்துல் திலாவா, அது நான் எப்போதும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தேன் இல்லையா, அதனுடைய வாடை என்று அவர் சொன்னார்
என்கிற செய்தி தஃப்சீர் லத்தாயிஃபுல் மஆரிஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்ந்துகிற போதும் சரிதான், வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் அவனுக்கு வறுமையிலிருந்து பாதுகாப்பது, அவனை நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பது, பகவீர்களிலிருந்து பாதுகாப்பது, சக்கராத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பது, மரணித்து போனதற்கு பின்னாலும் கூட அவனுடைய கபரில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு தந்து அவனுடைய கபரை நறுமணமிக்கதாக, கஸ்தூரி மணமிக்கதாக அது ஆக்குவது போன்றவைகளை குர்ஆன் செய்கிற காரணத்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனு கினா, குர்ஆன் தான் செல்வம், லா ஃபக்ர பஅதஹு, அதை யார் முறையாக கற்று ஓதி உணர்ந்து அமல் செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கு பின்னால் வறுமையே இல்லை. லா ஃபக்ர தூனஹு லா கினா தூனஹு, அந்த குர்ஆன் அல்லாத வேறு எதுவும் அது செல்வமும் அல்ல என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அதனால் இன்றைக்கு குர்ஆனிலே யாசின் ஓதப்பட்டிருக்கிறது. இன்றைய அதில் யுந்திரமன் கான ஹையன், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக இந்த அருள்முறையை நாம் இறக்கி அருளியிருக்கிறோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதனால் நமக்கு குர்ஆனை ஓதுவது, அதை உணர்வது, அதனுடைய தெளிவுகளை தெரிந்து கொள்வது, அதில் சொல்லப்படுகிற ஹலால்களை எடுத்து நடப்பது, ஹராம்களை தவிர்த்து நடப்பது, இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் சகோதரர்களே. இப்படி செய்தோம் என்று சொன்னால் அதைவிட செல்வம் வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை ஓதி உணர்ந்து அதையெல்லாம் எடுத்து அமல் செய்து இப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நீங்கிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்து, எதை பேசினார்களோ எதை கேட்டோமோ அதன்படி நல் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, கருணைக்கடலான ரப்புல் ஆலமீன் 19 பிறையை நிறைவு செய்துவிட்டு 20ஆம் பிறையிலே நம்ம எல்லோரையும் அமர செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் அவர்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழே உரை நிகழ்த்துகிறார்கள். நல்ல நல்ல செய்திகளை, புது புது செய்திகளை நமக்கு சொல்லி வருகிறார்கள். அல்லாஹு தாலா அந்த செய்திகளை எல்லாம் சிந்தனையில் தாங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல அமல சாலிஹீன்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து நமக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து வாழ்வாங்கு வாழச் செய்வானாக. இங்கு வருகை தந்து தேநீராகவும் தண்ணீராகவும் ஸ்வீட்டாகவும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தாலா எல்லா நல வளங்களையும் அருள்பாலித்து அவர்களும் அவருடைய குடும்பமும் நல்ல நிலையில் வாழ்ந்து அமல சாலிஹீன்கிற கூட்டத்தில் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய தினம் நம்முடைய கடைநல்லூரை சேர்ந்த ஷாஜஹான் சகோதரர் எல்லோருக்கும் சலாம் சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள். நமக்காக நிறைய துவா செய்வதாக வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய அபூபக்கர் ஹசரத், நம்முடைய அபுத்தாஹிர் காக்கா, உமரான் காக்கா எல்லாரையும் கேட்டு விசாரித்து நலம் விசாரித்து அனுப்பிக்கிறாரு. அந்த சகோதரருடைய அமலை அல்லாஹு தஆலா ஏற்று அந்த உம்ராவை ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக, மக்பூலும் மப்ரூருமான உம்ராவாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அவருடைய பயணம் பாதுகாப்பான பயணமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று எல்லோரும் துஆ செய்யுங்கள். ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் வ ஜியாரத்த நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நமக்கும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மகரிபுக்கு பின்னும் ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு பின்னும் பெரியவர்களுக்கான குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய பணியை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நாம் செய்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் வெட்கப்படுவதற்கோ கொஞ்சம் தயக்கம் காட்டுவதற்கோ வேலை இல்லை. நீங்கள் ஒரு குர்ஆன் மட்டும் ஓதிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மகரிபுக்கு பின்னாடி ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு 2 அல் ஹாஃபிர்களை கொண்டு குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது. இலவசமாக ஓதி கொடுக்கப்படுகிறது. யாராவது குர்ஆன் ஓதி மறந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இந்த வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டு, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தலைவர் அபுத்தாஹிர் ஃபைசி காக்கா வந்திருக்கிறாங்க. அவர்கள் சிறிது நேரம் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் 3 நிமிஷம் சொல்லலை.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா வல்ல இறைவன் கிருபையால் நம்மை இங்கு 19ஆம் நோன்பு, அதாவது தராவியா தொழுதுட்டு நாம் இங்கே அமர்ந்து நம்மளுடைய ஆலிம் பெருந்தகை அவர்களுடைய குர்ஆன் வசனத்திலே போதிவீராக என்ற தலைப்பில் என்னென்ன சொன்னார்கள் என்று அதையெல்லாம் கேட்க வைத்து நம்மை சிறப்பாக உட்கார வைத்து கேட்க வைத்திருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்போ இதில் சொல்ல வர்ற கருத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் வந்துக்கிட்டு நம்ம அல்லாஹு தஆலா எந்த இதில் நம்மளை எப்படி பாதுகாப்பான்ங்கக்கூடியது தான் இவளுடைய தத்துவம். நாம் சொன்னாங்கள்ல, நமக்கு எதிரி ஒருத்த வர்றான், ஆனால் நம்மளை பார்க்காமலேயே போக வைக்கக்கூடிய இதெல்லாம் வல்லமையெல்லாம் அல்லாஹ்ட்ட இருக்குது. நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். அதை நம்ம அதை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹு தஆலா நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உன்னதமான கருத்தை இன்னைக்கு இவங்க சொன்னாங்க, டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சு அந்த அல்லாஹ்வோட நம்ம இணைந்து அவன் நம்ம எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லையே. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் நாயகமும் இவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போனப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்போவும் அல்லாஹ் இருக்கிறான், எப்போவும் இருப்பான். நம்ம மரணத்துக்கு பின்னாலும் நம்மோடு இருக்கக்கூடிய அல்லாஹ். இப்போ மரணித்த பிறகு நம்முடைய உடலை சுத்தம் செய்வதற்கு இந்த உடல் சொல்லிச்சா, இப்படி திருப்பி போடு, அப்படி போடு, இப்படி பண்ணுங்க, இதை அடியை கழுவுங்க, அதை கழுவுங்க, இல்லை, சொல்லவே இல்லை. அல்லாஹ் அந்த உடல் சொல்லலை. அல்லாஹ் தஆலா நமக்கு மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி கழுவ சொல்கிறான். அது மாதிரி நம்மளுடைய எல்லா விதமான பாவ காரியங்களும் மன்னிக்கப்படக்கூடிய ரப்பு அது மன்னிப்பான். இந்த மாதத்தில் பிரத்யேகமான முறையில் நீ உனக்கு என்ன வேணும், வாடா ராசா, வா என்ன வேணும்னு கேட்கலாம். அப்போ நம்ம அவன் கூப்பிட்டுக்கிறது காது செவிடாக இருக்காமல் நம்ம இதெல்லாம் வேணும்ல, நிறைய கேளுங்க, நிறைய கேட்போம், எல்லாம் தருவான். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு தருவான். அப்படிங்கக்கூடிய ஒரு இதமான ஒரு உண்மையான அல்லாஹ்வுடைய ஒரு அதாவது பிரியமான சிலவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் நீ அப்படி செஞ்சுட்டா இப்படி தண்டிப்பான். இல்லை, தண்டிப்பான். அவன் ரப்பு, அவன் சொல்கிறான், நான் மன்னிச்சிருவேன்டா. உடனே பாவம் செய்யாதோ யாருமே இல்லை. பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியது தான் நம்ம. அந்த பாவத்தை உடனே மன்னிச்சு, ரப்பு நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனே, இப்படி மனசால் இது ஒரு யாரையும் மனசால் கூட தப்பாக நினைக்கக்கூடாது. மனசால் அவன் ஒரு கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு நல்ல சட்டை போட்டிருந்தால் இன்னும் நல்ல சட்டை போடணும்னு நினைக்கணும். அவங்களுடைய வளர்ச்சியில் நம்ம இது பண்ணணும். ஏன்னா அல்லாஹ் அப்போ தான் நமக்கு தந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குது. எந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பேச வைக்கலாம். அதன்படி நடக்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா கிருபையும் ரஹமத்து செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆமீன். உங்கள் துவா வருமா? அதில் ஒரு சின்ன துவா ஓதி முடிச்சு, சிறிய துவா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் முடிச்சு. இங்கே வாங்கலாம், நாளைக்கு اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. الله
محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.